அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் இறைவனுடைய அமைதியும் கருணையும் உருவாகட்டுமாக. புனிதமிக்க ரமலான் மாதத்தில் புனித இரவுகளில் நாம் மீண்டும் ஒரு முறை சந்தித்துள்ளோம். இது வெறும் ஒரு சந்திப்பு அல்ல, இது ஒரு சாட்சியம். வரலாறு படைக்கப்படும் தருணத்திற்கு நாம் அனைவரும் சாட்சிகளாக இருக்கிறோம். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் தொடர்பான கனத்த இதயத்துடன் கூடிய செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். இன்று போர் தொடங்கி 9வது நாளை கடந்துள்ளோம். 9 நாட்களாக ஈரானின் மண் நெருப்பில் குளித்து கொண்டிருக்கிறது. ஈரானின் வானம் தீப்பிழம்பாக மாறியுள்ளது. அப்பாவி மக்களின் இரத்தம் புனிதமான இமாம் ரேசா ஆலயத்தின் வாசல் வரை சிந்தப்பட்டுள்ளது. ஆனால் இதற்கு நடுவே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது ஒன்றுதான். பாரசீக புலி இப்போது விழித்தெழுந்து விட்டது. அதன் பதிலடி எவ்வளவு வலிமையானதாகவும் கணிக்க முடியாததாகவும் மாறியுள்ளது என்பதை இன்றைய செய்திகள் உணர்த்துகின்றன. இன்றைய முக்கிய செய்தி என்னவென்றால், சற்று நேரத்துக்கு முன்பதாக ஈரானின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் கடுமையான தாக்குதல்களை நடத்தியுள்ளன. தெஹ்ரானின் பல பகுதிகளிலும் கரும்புகை மூட்டமாக பரவியுள்ளது. இதயங்கள் பதறுகின்றன, கண்கள் கலங்குகின்றன, ஆனால் உறுதி குலையவில்லை. பகுதி 2, பொருளாதார போர். ஈரானின் எண்ணெய் மீதான தாக்குதல். இந்த தாக்குதலின் முக்கியத்துவம் என்ன? நாம் பார்க்கும் இந்த காட்சிகள் ஈரானின் பொருளாதாரத்தை நேரடியாக இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்கள். சியோனிச ஆக்கிரமிப்பு படைகள் ஈரானின் எரிசக்தி உள்கட்டமைப்பை முடக்குவதன் மூலம் ஒரு நாட்டை பசியால் வாட வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இது ஒரு புதிய வகை போர். இது பொருளாதார போர். இது மக்களை பட்டினிக்கு ஆளாக்கும் மனிதாபிமானமற்ற போர். சற்று விரிவாக பார்க்கலாம். நமக்கு கிடைத்த தகவல்களின்படி, முதலாவதாக தெஹ்ரானின் தெற்கே உள்ள ஈரானின் மிகப்பெரிய சுத்திகரிப்பு நிலையம் மீது 6 ஏவுகணைகள் செலுத்தப்பட்டுள்ளன. இது தினமும் 2,50,000 பேரல்கள் எண்ணெயை சுத்திகரிக்கும் திறன் கொண்டது. இப்போது முற்றிலுமாக செயலிழந்துள்ளது. இரண்டாவதாக, கராஜ் பகுதியில் உள்ள 3 இடங்களில் எண்ணெய் கிடங்குகள் குறிவைக்கப்பட்டுள்ளன. இங்கு 12 பெரிய கிடங்குகள் முற்றிலுமாக எரிந்து நாசமாகியுள்ளன. மூன்றாவதாக, இரவு நேரத்தில் இஸ்ஃபஹான் சுத்திகரிப்பு நிலையத்தின் ஒரு பகுதி மீதும் சிறிய தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல்கள் உள்ளன. மொத்தம் சுமார் 30 எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் தாக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுவரை இந்த தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்ததாக IRGC, இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை தெரிவித்துள்ளது. ஆனால் தாக்குதலின் வேகத்தையும் கடுமையையும் பார்க்கும்போது இந்த எண்ணிக்கை 30ஐ தாண்டும் என்று அஞ்சப்படுகிறது. பலர் காயமடைந்துள்ளனர். பலர் இன்னும் சிதைவுகளுக்கு அடியில் சிக்கியிருக்கலாம். இது ஒரு அப்பட்டமான போர்க்குற்றம். ஏனெனில் பொதுமக்களின் அன்றாட வாழ்வாதாரத்துடன் நேரடியாக தொடர்புடைய உள்கட்டமைப்புகள் மீது நடத்தப்படும் தாக்குதல் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களை மீறுவதாகும். ஜெனீவா உடன்படிக்கையின்படி பொதுமக்களின் வாழ்வாதாரத்துக்கு தேவையான இடங்களுக்கு தாக்குவது போர்க்குற்றமாகும். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரானின் புரட்சிகர காவல்படை இஸ்ரேலின் ஹைஃபா நகரில் உள்ள ஒரு பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை கைவர் சேகன் ஏவுகணை மூலம் தாக்கியது. அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், வீட்டுக்கு வீடு. இதுதான் இப்போதைய நிலவரம். ஹைஃபாவில் உள்ள இஸ்ரேலிய முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தீப்பிடித்து எரிகிறது. அங்கு என்ன நிலை என்று தெளிவான தகவல்கள் வெளியாகவில்லை. ஆனால் கண்ணுக்கு கண் என்ற பாடம் ஈரானுக்கு நன்றாக தெரியும். பகுதி 3, உலகையே உலுக்கிய கேள்வி. அமெரிக்க வீரர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்களா? இப்போது உலக அரங்கிலேயே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள ஒரு தகவலுக்கு வருவோம். இன்று காலை ஒரு செய்தி வைரலாக பரவியது. அது என்ன தெரியுமா? அமெரிக்க வீரர்களை ஈரான் கைப்பற்றி இருக்கலாம் என்ற செய்தி. ஈரானின் உள்ள உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவரும் ஆயத்துல்லா அலி காமேனியினால் நியமிக்கப்பட்டவருமான அலி லாரிஜானி தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் அவள் கூறியிருப்பதாவது: எனக்கு கிடைத்த தகவலின்படி பல அமெரிக்க வீரர்கள் எங்களால் சிறைக்கு பிடிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்கா அவர்கள் கொல்லப்பட்டதாக பொய்யான தகவல்களை பரப்பி வருகிறது. நீங்கள் எவ்வளவு முயன்றாலும் உண்மையை என்றென்றும் மறைக்க முடியாது. எங்களிடம் ஆட்கள் இருக்கும்போது அவர்கள் இல்லை என்று நீங்கள் என்றும் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. நினைவிருக்கிறதா, நேற்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் தாக்குதலில் கொல்லப்பட்ட அமெரிக்க வீரர்களின் உடலடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அப்போது அவர் கண்ணீர் விட்டார். இது மறக்க முடியாத தாக்குதல். பதிலடி கொடுப்போம் என்று சபதம் செய்தார். ஈரான் மீதான தனது பழிவாங்கும் தாக்குதலை பற்றி பேசினார். ஆனால் இன்று லாரிஜானியின் பதிவுக்கு உடனடியாக பதிலளித்த அமெரிக்க மத்திய கமாண்ட் சென்டகோம் செய்தி தொடர்பாளர் டிம் ஹாக்கின்ஸ் BBC, CNN உள்ளிட்ட ஊடகங்களுக்கு பேட்டியளித்து, ஈரான் சொல்வது முழுக்க பொய். எங்களுடைய எந்த வீரரையும் ஈரான் கைப்பற்றவில்லை. இது ஒரு உளவியல் போர் தந்திரம் என்று திட்டவட்டமாக மறுத்தார். இப்போது ஒரு பெருங்குழப்பம். யார் சொல்வது உண்மை? இப்போது சற்று ஆழமாக சிந்திப்போம். அமெரிக்கா இதுவரை தரைப்படை நடவடிக்கையில் ஈடுபட்டதாக எந்த தகவலும் இல்லை. அப்படியானால் இவர்கள் எங்கிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறார்கள்? சில சாத்தியக்கூறுகள்.
முதல் சாத்தியம், கடந்த 2 நாட்களில் ஓமான் கடலில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்களில் கப்பல் விபத்துக்குள்ளாய் சில வீரர்கள் கடலில் மிதந்தவர்களை மீட்டிருக்கலாம். இரண்டாம் சாத்தியம், ஈராக், சிரியா எல்லையில் ஈரானுக்கு ஆதரவான படைகள் அமெரிக்க சிறப்பு படைகளின் இரகசிய நடவடிக்கையின் போது மோதல் ஏற்பட்டு சிலரை கைப்பற்றியிருக்கலாம். மூன்றாவது சாத்தியம், இது முற்றிலுமாக ஒரு உளவியல் ஆயுதம். ஈரானின் இந்த அறிவிப்பு அமெரிக்க மக்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தவும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் நம்பகத்தன்மையை சோதிக்கவும் செய்யப்பட்ட ஒரு திட்டமிட்ட நடவடிக்கையாகவும் இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இந்த குழப்பம் இனி வரும் நாட்களில் அமெரிக்காவின் முடிவுகளை பாதிக்கும். ஏனெனில் அமெரிக்க மக்கள் தங்கள் வீரர்களின் உயிருக்கு மிகவும் மதிப்பு கொடுப்பவர்கள். அவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா இல்லையா என்ற கேள்வி அமெரிக்க அரசியல் பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தும். பகுதி 4. 6 மாத போர், ஈரானின் எச்சரிக்கையும் அரபு நாடுகளின் பீதியும். இதற்கிடையில் IRGCயின் செய்தி தொடர்பாளர் அலி முகமது நைனி இன்று ஒரு முக்கியமான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இது வெறும் எச்சரிக்கை அல்ல, இது ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. அல் ஜசீரா, பிரஸ் டிவி, ராய்டர்ஸ்ல அனைத்திலையும் இதை ஒரு முக்கிய செய்தியாக ஒளிபரப்பியுள்ளன. இன்று நாம் நடத்தும் தாக்குதல்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு கடுமையானவை. இதே வேகத்தில் குறைந்தது 6 மாதங்களுக்கு தொடர்ந்து சண்டையிட எங்களால் முடியும். எங்களிடம் உள்ள ஆயுத களஞ்சியம், எங்கள் போராளிகளின் எண்ணிக்கை, எங்கள் உறுதி அனைத்தும் இந்த போரை நீண்ட காலம் நடத்துவதற்கு ஏற்றவாறு தயாராக உள்ளன. நாங்கள் இப்போது ஆரம்பித்து வைத்துள்ளோம். முடிவு ஈரானின் கைகளில் உள்ளது. இதன் அர்த்தம் என்ன? ஈரான் தனது ஆயுத களஞ்சியத்தில் இருக்கும் கொத்து குண்டுகள், ஹைப்பர்சோனிக் ஃபத்தாஹ் ஏவுகணைகள், ஷாஹெட் 136 தற்கொலை ட்ரோன்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி நீண்டகால போருக்கு தயாராக உள்ளது. ஈரானின் இந்த அறிவிப்பு வளைகுடா நாடுகளில் பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. ஏனெனில் ஈராக், குவைத், பஹ்ரைன், கத்தார், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், ஜோர்தான் போன்ற நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் நேரடியாக தாக்குதல் நடத்தி வருகிறது. இப்போது பாதிக்கப்பட்டுள்ள முக்கிய நாடுகள்: ஈராக்கில் அரபில் பாக்தாத் உள்ளிட்ட இடங்களில் அமெரிக்க தளங்கள் மீது 24 மணி நேரத்தில் 15 தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளன. குவைத்தில் அல்தீரி விமானப்படை தளம் மீது கடும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இங்கு அமெரிக்கா F-18 விமானங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. பஹ்ரைனில் ஜுபைர் கடற்படை தளம், அமெரிக்கா 5வது கடற்படையின் தலைமையகம் மீது 4 ஏவுகணைகள் செலுத்தப்பட்டுள்ளன. கத்தாரில் உதைத் விமானப்படை தளம், அமெரிக்க மத்திய கமாண்டின் முன்னணி தளம் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. UAEயில் துபாயில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது 1400க்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஜோர்தானில் அஷ்ரக் விமானப்படை தளம், இங்குதான் அமெரிக்கா F-35 ஸ்டெல்த் விமானங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. அதன் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனால் இந்த நாடுகளின் பொருளாதாரம் கடும் நெருக்கடியை சந்தித்து வருகிறது. முக்கியமாக ஹர்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்து 70% குறைந்துள்ளதால் சவுதி அரேபியா, UAE, குவைத், ஈரான் போன்ற நாடுகளின் எண்ணெய் ஏற்றுமதி முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. எண்ணெய் கிடங்குகள் நிரம்பி வழிகின்றன. உற்பத்தியை குறைக்க வேண்டிய நிலை. பெட்ரோல் விலை உலக சந்தையில் பேரல் $120 தாண்டியுள்ளது. இது மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இந்த நாடுகள் அமெரிக்காவுக்கு தங்கள் வான்பரப்பு மற்றும் தரையை பயன்படுத்த கொடுத்தது ஈரானின் கோபத்தை சம்பாதித்து கொண்டுள்ளன. ஆனால் இப்போது அவர்களே தீக்கிரையாகி கொண்டிருக்கிறார்கள். பொல்ல கொடுத்து அடி வாங்கிறது என்பார்களே, அந்த நிலைமை தான் நண்பர்களே. இது ஒரு பாடம். யாரோடு நட்பு கொள்ள வேண்டும், யாரை விலக்கி வைக்க வேண்டும் என்பதை இந்த நாடுகள் இப்போது உணர்ந்து கொண்டிருக்கின்றன. பகுதி 5. ஈரானின் கொத்து வெடிகுண்டு பயங்கரம். இப்போது போரின் முகத்தையே மாற்றியுள்ள ஒரு ஆயுதத்தை பற்றி பார்க்கலாம். ஈரானின் கொத்து வெடிகுண்டுகள். இன்று இஸ்ரேலின் மீது ஈரான் ஏவிய கொத்து வெடிகுண்டுகள் மிக கடுமையான அழிவை ஏற்படுத்தியுள்ளன. இந்த குண்டுகளின் தனிச்சிறப்பு என்ன தெரியுமா? இது ஒரு மதர் ஆஃப் ஆல் பாம்ஸ் வகையை சேர்ந்தது. ஆனால் இதன் தொழில்நுட்பம் அதைவிட மேம்பட்டது. முதலில் ஒரு ஏவுகணை ஏவப்பட்டு அது இலக்கை நெருங்கும் போது முதலில் 24 துணை குண்டுகளாக பிரிகிறது. பின்னர் அந்த ஒவ்வொரு துணை குண்டிலும் இருந்து 80 சிறிய குண்டுகள் வெடித்து சிதறும். மொத்தமாக 24 × 80 என்ற 1920 சிறிய குண்டுகள். இப்படி ஒரே நேரத்தில் சுமார் 8 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட பகுதியை முழுவதும் இந்த குண்டுகள் சிதறி எதிரியின் பாதுகாப்பு அமைப்புகளை முற்றிலுமாக முடக்கிவிடும். இன்று டெல் அவீவ், ஜெருசலம், ரமல்லா, ஹைஃபா, நகாரியா உள்ளிட்ட நகரங்களின் ஆயிரக்கணக்கான மக்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இஸ்ரேலிய சுகாதார அமைச்சகம் இதுவரை 3500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இறப்பு எண்ணிக்கை இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை, ஆனால் அது 100ஐ தாண்டும் என்று அஞ்சப்படுகிறது. இஸ்ரேலிய தொலைக்காட்சி ஒன்றில் ஒரு செய்தியாளர் அழுது கொண்டே கூறினார், நாம் பார்த்திராத அழிவு இது. எங்கள் பாதுகாப்பு அமைப்புகள் செயலிழந்து விட்டன. ஒவ்வொரு வினாடியும் நெருப்பு மழை பொழிகிறது. நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைக்கிறோம். இதற்கிடையில் இஸ்ரேலிய அரசு சர்வதேச சமூகத்திடம் முறையிட்டு கொண்டுள்ளது. ஈரான் இந்த கொத்து வெடிகுண்டுகளை பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும். இது மனிதாபிமானத்துக்கு எதிரானது. இது பரிதாபமாக இல்லையா? அவர்கள் குழந்தைகள் மீது வெள்ளை
பாஸ்பரஸ் குண்டுகளை வீசலாம், ஆனால் ஈரான் தனது நாட்டை காக்க கொத்து குண்டுகளை வீசக்கூடாது. இது என்ன நியாயம்? இது சண்டை தானே. எதிரி எந்த ஆயுதத்தை கொண்டு என அழிக்க நினைக்கிறானோ அதைவிட வலிமையான ஆயுதத்தை கொண்டு தான் அவனை அழிக்க வேண்டும். அதுதான் போர் நியதி. இது விளையாட்டு அல்ல, இது உயிர் மரண போராட்டம். பகுதி 6. உலக அரங்கில் களம். ரஷ்யாவின் ஆதரவும் ஐரோப்பாவின் பீதியும். இந்த போர் வெறும் மத்திய கிழக்கில் மட்டும் நின்றுவிடவில்லை, அது உலக அரங்கில் ஒரு புதிய பனிப்போரை உருவாக்கியுள்ளது. இன்று மிக தெளிவாக தெரிந்த ஒரு விஷயம், ரஷ்யா ஈரானுடன் திடமாக நிற்கிறது. ஈரானின் வெளியுறவு மந்திரி அப்பாஸ் அராக்சி NBC நியூஸுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் ஒரு முக்கியமான விஷயத்தை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுள்ளார். ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான இராணுவ ஒத்துழைப்பு புதிதானதோ இரகசியமோ அல்ல. இது பல ஆண்டுகளாக நீடித்து வரும் மூலோபாய உறவு. எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு மூலோபாய கூட்டணி எப்போதும் இருந்து வருகிறது. அவர்கள் பல திசைகளில் எங்களுக்கு உதவி செய்து வருகிறார்கள். எல்லா திசைகளிலும் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். ஏற்கனவே பிரிட்டனுக்காக ரஷ்ய தூதுவர் ஆண்ட்ரேக்கெலின் பிபிசியில் பேசும்போது, நாங்கள் நடுநிலை வகிக்கவில்லை, நாங்கள் ஈரான் பக்கம்தான் நிற்கிறோம் என்று தெளிவாக சொல்லிவிட்டார். இப்போது ஈரானே அதை உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் பாதுகாப்பு வட்டாரங்களில் இருந்து கிடைத்த தகவல்களின்படி அமெரிக்க தளங்களை கண்டறியும் உளவு தகவல்களையும் ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுக்கு வழங்குவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக விண்வெளியில் உள்ள ரஷ்ய உளவு செயற்கைக்கோள் அமெரிக்க தளங்களில் இருப்பிடங்களை துல்லியமாக கண்டறிந்து ஈரானுக்கு தருவதாக கருதப்படுகிறது. இதனால் மேற்கத்திய நாடுகளில் பதற்றம் அதிகரித்துள்ளது. சுவிட்சர்லாந்தின் பாதுகாப்பு அமைச்சர் வயலோ அம்ஹெட் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது நடத்தும் தாக்குதல்கள் சர்வதேச சட்டத்தை அப்பட்டமாக மீறுகின்றன. பொதுமக்களை பாதுகாக்க சண்டையை நிறுத்துமாறு எல்லா தரப்பினருக்கும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சாnchez, உங்களுக்கு எங்களுடைய எந்த ஒரு இராணுவ தளத்தையும் தரமாட்டோம். ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு இந்த தாக்குதலை சர்வதேச சட்டத்திற்கு எதிரானது என்று தெளிவாக மறுத்துவிட்டார். ஜெர்மனியின் வெளியுறவு மந்திரி அன்னலீனா பேர்பாக், இந்த தாக்குதல்கள் நாம் உயிரோடு இருக்கிற காலகட்டத்திலேயே எல்லா சட்டங்களையும் மீறிவிடுகிறது. இனிமேல் வல்லரசு நாடுகள் யாரிடத்தில் ஆயுதம் அதிகமாக இருக்கிறதோ அவன் சொல்வதுதான் சட்டம் என்கிற நிலை ஏற்பட்டு விடுமோ என்கிற அச்சம் இருக்கிறது என்று கூறியுள்ளார். ஐரோப்பிய பாதுகாப்பு மற்றும் விண்வெளி ஆணையர் ஆண்ட்ரியஸ் கூபிலியஸ் ஒரு முக்கிய எச்சரிக்கை விடுத்துள்ளார். வளைகுடா நாடுகளுக்கு உக்ரைனுக்கும் தேவையான தடுப்பு ஏவுகணைகளை வழங்க அமெரிக்காவால் இப்போது முடியாமல் போகலாம். ஏனெனில் ஈரான் தாக்குதலை சமாளிக்கவே அமெரிக்காவிடம் போதுமான ஏவுகணைகள் இல்லை. உற்பத்தி திறன் மிகவும் குறைவு. அமெரிக்கா சப்போர்ட் கொடுப்பவர்களிடமிருந்து சப்போர்ட் கேட்கும் நிலைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இது வரலாற்றின் மிகப்பெரிய மாற்றம். பகுதி 7. புதிய களம். பஹ்ரைன், ஜோர்தான், குவைத்தில் தாக்குதல்கள். ஈரானின் தாக்குதல்கள் இப்போது புதிய களங்களுக்கு விரிவடைந்துள்ளன. இதுவரை ஈரான் தாக்க மாட்டோம் என்று சொல்லப்பட்ட பல இலக்குகள் இப்போது சிதறண்டு கிடக்கின்றன. முதலாவதாக பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவின் மிக முக்கியமான கடற்படை தளமான ஜுபைர் தளம் மீது ஈரான் பல ஏவுகணைகளை ஏவியுள்ளது. இது அமெரிக்கா 5வது கடற்படை தலைமையகமாகும். இங்கு 7000 அமெரிக்க வீரர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதலில் குறைந்தது 5 ஏவுகணை தளத்தின் முக்கிய பகுதிகளை தாக்கியதாக தகவல்கள் உள்ளன. பஹ்ரைனில் உள்ள நீர் சுத்திகரிப்பு நிலையம் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இது நடத்தப்பட்டது. ஈரானில் அமெரிக்க தாக்குதலில் நீர் சுத்திகரிப்பு நிலையம் சேதமடைந்து 30 கிராமங்களுக்கு தண்ணீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. அதற்கு பதிலடிதான் இது. இரண்டாவதாக ஜோர்தானில் உள்ள முபாரக் அல் சாதி அல் ரக் விமானப்படை தளம் மீது பலத்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தளம் தான் ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்க போர் விமானங்கள் தரையிறங்கும் முக்கிய மையமாகும். இங்கு டஜன் கணக்கான F-35 ஸ்டெல்த் விமானங்கள் உட்பட 60க்கும் மேற்பட்ட தாக்குதல் விமானங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த தளம் மீது 8 ஏவுகணைகள் செலுத்தப்பட்டதாக தகவல்கள் உள்ளன. ஓடுபாதைகள், எரிபொருள் கிடங்குகள், விமானங்கள் நிறுத்தப்பட்ட இடங்கள் அனைத்தும் குறிவைக்கப்பட்டன. மூன்றாவதாக குவைத்தின் அல்தேரி விமானப்படை தளம் ஈரானின் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளது. இங்கு அமெரிக்க F-18 ஹார்னட் விமானங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த தளம் மீது 3 ஏவுகணை செலுத்தப்பட்டதாக தகவல்கள் உள்ளன. நான்காவதாக கத்தாரின் உதைத் விமான படைத்தளத்தில் இருந்து பார்வர்ட் டெப்ளாய்ட் ரேடார் FPS அளிக்கப்பட்டதாக IRGC அறிவித்துள்ளது. இந்த ரேடார்கள் தாட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பின் கண்கள் போன்றவை. ஒவ்வொரு தாட் அமைப்பும் சுமார் $1 பில்லியன் மதிப்புடையது. இந்த ரேடார்கள் அளிக்கப்பட்டதால் பிராந்தியத்தில் அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு வலையமைப்பு கண்ணிழந்த நிலையில் உள்ளது. பகுதி 8. ஹிஸ்புல்லா மற்றும் ஹவுதிகளின் நடவடிக்கைகள். இதற்கிடையே லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லா இயக்கமும் தனது தாக்குதல்களை தொடர்கிறது. ஹைஃபாவில் உள்ள இஸ்ரேலிய கடற்படையின் வடக்கு தலைமையகம் மீது ஹிஸ்புல்லா கடீர் 1 ஏவுகணைகளை ஏவியுள்ளது. இந்த தளம் இஸ்ரேலிய கடற்படையின் முக்கிய தளங்களில் ஒன்றாகும். வடக்கு இஸ்ரேலில் உள்ள நகாரியா நகரம் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. வடக்கு இஸ்ரேலில் உள்ள மிஸ்கால் இராணுவ தளம் மீது ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டது. இது இஸ்ரேலிய ஆயுதங்கள் உற்பத்தி செய்யப்படும் ஒரு முக்கிய ஸ்தலமாகும்.
யெமனில் இருந்து ஹவுதி இயக்கமும் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஹவுதிகளின் தலைவர் அப்துல்லா மாலிக் அல் ஹவுதி ஒரு உரையில் கூறியதாவது: நாங்கள் ஈரானுடைய அறிவித்தலுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். ஈரான் எங்களை தாக்க சொன்னால் உடனடியாக தாக்குதலுக்கு தயாராக இருக்கிறோம். எங்கள் ஏவுகணைகள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க இலக்குகளை நோக்கி தயாராக உள்ளன. பகுதி 9. நோர்வே சம்பவம். ஐரோப்பாவில் பதற்றம். இப்போது ஐரோப்பாவில் இருந்து ஒரு முக்கிய செய்தி. நோர்வேயின் தலைநகர் ஆஸ்லோவில் உள்ள அமெரிக்க தூதரகம் அருகே ஒரு வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. நார்வேயின் பாதுகாப்பு படைகள் இந்த வெடிப்பு குறித்து விசாரணை நடத்தி வருகின்றன. ஆனால் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். இது ஒரு குண்டு வெடிப்பு என்று நாங்கள் இப்போதே உறுதிப்படுத்த முடியாது. என்ன மாதிரியான வெடிப்பு, இதன் பின்னணி என்ன என்பதை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். எனவே ஆஸ்லோவில் இருக்கும் அமெரிக்க தூதரகத்தில் குண்டு வெடித்து விட்டது, ஈரான் தான் அடித்து விட்டது என்ற முடிவுக்கு யாரும் வந்துவிட வேண்டாம். இருப்பினும் இந்த சம்பவம் ஐரோப்பாவில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. போர் இப்போது ஐரோப்பாவிற்கும் பரவத் தொடங்கியுள்ளதாக கேள்விகள் எழுகிறது. பகுதி 10. லெபனானின் நெருக்கடி, உள்முரண்பாடுகள். லெபனானில் உள்ள சோகமான நிலை. ஒரு புறம் இஸ்ரேல் தாக்குகிறது, மறுபுறம் அரசியல் குழப்பங்கள். லெபனான் பிரதமர் நஜீப் மிகாதி ஒரு அறிவிக்கை வெளியிட்டுள்ளார். இஸ்புல்லாவின் இராணுவ நடவடிக்கைகள் லெபனான் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதில்லை. எங்களுக்கும் இஸ்புல்லாக்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இஸ்புல்லாக்கள் ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு சரணடைய வேண்டும். இது எவ்வளவு முரண்பாடு! நாட்டின் மீது எதிரி தாக்குதல் நடத்தும் போது அந்த நாட்டின் அரசாங்கம் தனது மக்களை காக்கும் இயக்கத்திற்கு எதிராக பேசுகிறது. இது வெட்கக்கேடான செயல். லெபனான் இராணுவத்திற்கு ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவர்கள் ஏன் இஸ்ரேலுடன் சண்டையிடவில்லை? ஏன் இஸ்புல்லா மட்டும் சண்டையிட வேண்டும்? இதற்கு பதில் சொல்ல வேண்டும். 11. சர்வதேச சட்டம் யார் மீறினார்கள்? இப்போது ஒரு முக்கியமான கேள்வி. சர்வதேச சட்டத்தை யார் மீறினார்கள்? சுவிட்சர்லாந்தின் பாதுகாப்பு அமைச்சர் வாயாலோ அம்ஹெட் ஒரு தெளிவான அறிக்கை வெளியிட்டுள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது நடத்தும் தாக்குதல்கள் சர்வதேச சட்டத்தை அப்பட்டமாக மீறுகின்றன. ஈரான் மீது நீங்கள் என்ன குற்றச்சாட்டுகள் சொல்கிறீர்களோ அதே குற்றச்சாட்டுகள் தான் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். சர்வதேச சட்ட வல்லுநர்கள் கூறுவது இதுதான் ஒரு நாட்டின் இறையாண்மை மீதான தாக்குதல், அந்த நாட்டின் உள்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல், பொதுமக்கள் மீதான தாக்குதல். இவை அனைத்தும் சர்வதேச சட்டத்தின் கீழ் போர்க்குற்றங்கள் ஆகும். ஈரான் மீது இஸ்ரேல் தொடர்ந்து இந்த குற்றங்களை செய்து வருகிறது. ஆனால் சர்வதேச சமூகம் இதை கண்டுகொள்வதாக இல்லை. பகுதி 12. பொருளாதார பதிவு, உலக சந்தையில் நிலவரம். இப்போது இந்த போரின் பொருளாதார தாக்கம் குறித்து பார்க்கலாம். முதலாவதாக எண்ணெய் விலை. உலக சந்தையின் கச்சா எண்ணெய் விலை பேரல் $120 தாண்டியுள்ளது. இது 10 ஆண்டுகளில் இல்லாத அளவு. ஹர்முஸ் ஜலசந்தியில் பதட்டம் அதிகரித்துள்ளதால் விலை மேலும் உயர வாய்ப்புள்ளது. இரண்டாவதாக பங்கு சந்தை. ஆசிய, ஐரோப்பிய, அமெரிக்க பங்கு சந்தைகளில் பெரும் சரிவு. முதலீட்டாளர்கள் பீதியில் உள்ளனர். மூன்றாவதாக விமான போக்குவரத்து. மத்திய கிழக்கு வழியாக செல்லும் பல சர்வதேச விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. விமான கட்டணம் உயர்ந்துள்ளது. நான்காவதாக கப்பல் போக்குவரத்து. ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்களின் எண்ணிக்கை 70% குறைந்துள்ளது. கப்பல் கட்டணம் 3 மடங்கு உயர்ந்துள்ளது. ஒரு பொருளாதார நிபுணர் கூறுகிறார், இந்த போர் இன்னும் 6 மாதங்கள் தொடர்ந்தால் உலக பொருளாதாரம் மந்த நிலைக்கு செல்லும். மத்திய கிழக்கு நாடுகளின் பொருளாதாரம் முற்றிலுமாக சரிந்துவிடும். இது 3ஆம் உலக போருக்கு சமமான பொருளாதார பேரழிவை ஏற்படுத்தும். பகுதி 13. ஈரானின் உறுதி, மக்களின் ஆதரவு. இத்தனை நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஈரான் மக்கள் தங்கள் அரசுக்கு முழு ஆதரவாக இருக்கிறார்கள். இன்று தெஹ்ரான், இஸ்பாஹான், மஸ்கட், தப்ரிஸ் உள்ளிட்ட நகரங்களில் லட்சக்கணக்கான மக்கள் தெருக்களில் இறங்கி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினார்கள். மரணம் அமெரிக்காவுக்கு, மரணம் இஸ்ரேலுக்கு. ஈரானின் உறுதியை யாராலும் உடைக்க முடியாது. ஒரு வயதான பெண்மணி கைகளை உயர்த்தி, நான் என் மகனை இந்த போரில் இழந்தேன், ஆனால் நான் பெருமைப்படுகிறேன், அவன் என் நாட்டுக்காக இருந்தான், எங்களை யாராலும் வெல்ல முடியாது என்று அழுது கொண்டே கூறினார். ஈரானின் இராணுவ வீரர்கள் தங்கள் நாட்டின் எல்லைகளை காக்க உறுதியாக நிற்கிறார்கள். அவர்களின் முகங்களில் சோர்வு இல்லை, பயமில்லை. அவர்களின் கண்களில் வெற்றி, நம்பிக்கை மட்டுமே. பகுதி 14. இஸ்ரேலின் நிலை, உள்ளழுத்தங்கள். மறுபுறம் இஸ்ரேலின் நிலைமை வேறு மாதிரியாக உள்ளது. டெல் அவிவ், ஜெருசலம், ஹைஃபா உள்ளிட்ட நகரங்களில் ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் தெருக்களில் இறங்கி போரை நிறுத்த கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள். போர் போதும், எங்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள், நெத்தன்யாகு ராஜினாமா செய். இஸ்ரேலிய பொருளாதாரமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஷெக்கல் மதிப்பு 19% சரிந்துள்ளது. வெளிநாட்டு முதலீடுகள் வெளியேறி கொண்டிருக்கின்றன. சுற்றுலாத்துறை முற்றிலுமாக செயலிழந்துள்ளது. விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. ஒரு இஸ்ரேலிய பொருளாதார நிபுணர் கூறுகிறார், இந்த போர் இன்னும் 1 மாதம் தொடர்ந்தால் இஸ்ரேலிய பொருளாதாரம் முற்றிலுமாக சரிந்துவிடும். நாங்கள் இதற்கு தயாராக இல்லை. பகுதி 15. அமெரிக்காவின் நிலை, பலவீனமடையும் பேரரசு.
அமெரிக்காவிலும் நிலைமை சீராக இல்லை. வாஷிங்டன், நியூயார்க், லாஸ் ஏஞ்சல்ஸ் உள்ளிட்ட நகரங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் தெருக்களில் இறங்கி போரை நிறுத்த கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள். நம் குழந்தைகளை போருக்கு அனுப்பாதீர்கள். ஈரானுடன் போர் வேண்டாம். எண்ணெய்க்காக கொள்ளாதீர்கள். அமெரிக்காவிலும் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. டாலர் மதிப்பு சரிந்து வருகிறது. பங்கு சந்தையில் பெரும் சரிவு. எண்ணெய் விலை உயர்வால் பெட்ரோல் விலை கேலனுக்கு $6 தாண்டியுள்ளது. இது அமெரிக்க வரலாற்றில் இல்லாத அளவு ஒரு அமெரிக்க அரசியல் விமர்சகர் கூறுகிறார். அமெரிக்கா இப்போது 2வது வியட்நாமை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இது அதைவிட மோசமானதாக இருக்கும். ஏனெனில் ஈரான் வியட்நாம் போல் இல்லை. ஈரானிடம் நவீன ஆயுதங்கள் உள்ளன. பரந்த பிராந்தியத்தில் செல்வாக்கு உள்ளது. வலிமையான கூட்டாளிகள் உள்ளனர். பகுதி 16. சீனா மற்றும் ரஷ்யாவின் மூலோபாய நகர்வுகள். இப்போது உலக அரங்கில் மற்றொரு முக்கியமான வளர்ச்சி. சீனாவும் ரஷ்யாவும் இந்த போரை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முயல்கின்றன. சீன வெளியுறவு அமைச்சர் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளது. மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரிப்பதால் நாங்கள் கவலையடைந்துள்ளோம். அனைத்து தரப்பினரும் அமைதியாக இருக்க வேண்டும். சிக்கல்களை பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்க்க வேண்டும். இது ஒரு நடுநிலையான அறிக்கை போல் தோன்றினாலும் சீனா ஈரானுக்கு மறைமுகமாக ஆதரவளித்து வருகிறது. ரஷ்யாவும் ஈரானும் ஒரு புதிய வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாக தகவல்கள் உள்ளன. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ரஷ்யா ஈரானுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள் மற்றும் ஈரான் உதவிகளை வழங்கும். ஈரான் ரஷ்யாவுக்கு தனது ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை வழங்கும். இது ஒரு புதிய இராணுவ கூட்டணியை உருவாக்குகிறது. இந்த கூட்டணி மேற்கத்திய நாடுகளுக்கு ஒரு பெரும் சவாலாக அமையும். பகுதி 17. ஈரானின் பதிலடி திட்டம். அடுத்த கட்டம் என்ன? இப்போது மிக முக்கியமான கேள்வி, அடுத்த கட்டம் என்ன? ஈரானின் அடுத்த நகர்வு என்ன? பாதுகாப்பு வட்டாரங்கள் இருந்து கிடைத்த தகவல்களின்படி ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் அவசர கூட்டம் ஒன்றை நடத்தியுள்ளது. இந்த கூட்டத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. அடுத்த கட்ட திட்டங்கள். முதலாவதாக, அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் தாக்குதல்களை நிறுத்திவிட்டால் பெர்சியன் வளைகுடாவை முழுமையாக மூட ஈரான் திட்டமிட்டுள்ளது. இது உலக எண்ணெய் விநியோகத்திற்கு 20% பாதிக்கும். இரண்டாவதாக, இதுவரை இராணுவ இலக்குகள் மீது மட்டுமே தாக்குதல் நடத்தப்பட்டது. அடுத்த கட்டத்தில் இஸ்ரேலிய நகரங்கள் மீது நேரடி தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மூன்றாவதாக, ஈராக், சிரியா, வளைகுடா நாடுகளில் உள்ள அனைத்து அமெரிக்க தளங்கள் மீதும் ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. நான்காவதாக, ஃபத்தா ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி இஸ்ரேலின் எந்த பாதுகாப்பு அமைப்பாலும் தடுக்க முடியாத தாக்குதலை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. பகுதி 18. முடிவுரை. நம்பிக்கையும் பிரார்த்தனையும். சகோதர சகோதரிகளே, நாம் இப்போது பார்த்து கொண்டிருப்பது வெறும் செய்திகள் அல்ல. இது ஒரு தேசத்தின் போராட்டம். அடக்குமுறைக்கு எதிரான குரல். ஆக்கிரமிப்பாளர்கள் எத்தனை நவீன ஆயுதங்களை கொண்டு வந்தாலும், நெருப்பையும் கந்தகத்தையும் பொழிந்தாலும், உண்மை மற்றும் நீதிக்காக போராடும் மக்களை அவர்களால் வெல்ல முடியாது என்பதை ஈரான் இன்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் போர் எப்போதும் அழிவையே தரும். அப்பாவி குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள். தாய்மார்கள் அழுகிறார்கள். இன்று வெளியான தகவல்களின்படி ஈரானில் 1332க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இதில் 180க்கும் மேற்பட்டோர் குழந்தைகள். 20க்கும் மேற்பட்டோர்கள் பள்ளிகள் சேதமடைந்துள்ளன. ஈராக்கில் 450க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். லெபனானில் 294 பேர் உயிரிழந்துள்ளனர். இஸ்ரேலில் 1200க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய அரசு தெரிவித்துள்ளது. இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் இந்த வன்முறையில் இன்று மத்திய கிழக்கில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் அமைதி திரும்ப வேண்டும். ஆக்கிரமிப்புக்கு எதிராக நமது குரலை மறந்துவிடாதீர்கள். இறைவா, ஈரானில் உள்ள எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு பாதுகாப்பு கொடு. அவர்களின் உறுதியை மேலும் வலுப்படுத்து. ஆக்கிரமிப்பாளர்களின் சதி திட்டங்கள் அனைத்தையும் மண்ணோடு மண்ணாக்கு. அப்பாவி மக்களின் இரத்தத்தை வீணாக்காதே. இந்த போர் முடிவுக்கு வந்து அமைதி நிலவ வேண்டும். ஆமீன். ஈரானுக்கு எதிரான இந்த அநீதியான ஆக்கிரமிப்பு முற்றிலுமாக நிறுத்தப்பட வேண்டும். பாலஸ்தீன விடுதலை பெற வேண்டும். ஈரானில் உள்ள எங்கள் சகோதர சகோதரிகள் அமைதியாக வாழ வேண்டும். இறுதியாக ஒரு சில நிமிடங்கள் அமைதி காப்போம். போரில் பலியான அப்பாவி ஆத்மாக்களுக்காக பிரார்த்திப்போம். ஏக இறைவனிடம் அமைதிக்காக பிரார்த்திப்போம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முக்கிய செய்திகள் இவை. இன்னும் பல முக்கிய தகவல்கள் வரவுள்ளன. அவற்றை உங்களுக்கு விரைவில் கொண்டு வந்து தருவோம். இந்த சேனலை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம். அனைவருக்கும் நன்றி. இணைந்திருங்கள். மேலும் புதுப்பித்தல்களுடன் விரைவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.